எங்க பார்த்தாலும் விதவிதமா கொழக்கட்டை ரெசிபி தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் வெள்ளை கொண்டக்கடலை, 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு தனித்தனியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகாய், இஞ்சி, 1/4 கப் துருவன தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்க ஒரு பேன்ல எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சள் தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வரமிளகாயில விதைய எடுத்துருங்க. இதுல கருப்பு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாயும் சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி இந்த அளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லெமன் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு கொண்டக்கடலைக்கு பதிலாக வெள்ளையிலையும் செய்யலாம். அடுத்த மசாலா பண்றதுக்கு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு தண்ணி இல்லாம இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க பேன்ல எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு பரட்டி எடுத்துக்கோங்க. இதோடவே கொண்டக்கடலை, தேவையான உப்பு, வேக வச்சிருக்க தண்ணியும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாமே சுண்டலோட நல்லா கலந்து வரும். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து பண்ணோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, அதான் என்னோட ஃபேவரட். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.